தாத்தா வணக்கம். ஏய், நீங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் அப்பரண்ட் ஆகிட்டீங்களா? தாத்தாவுக்கு வணக்கம் பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் அதை உங்களுக்கு திருப்பி தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். தாத்தா, நீங்கள் என்ன தாத்தா, நீங்கள் இந்த வயசில் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. குத்துனாக்கா சவுத்தியே முடிச்சிருக்க மாதிரி தெரியுறீங்க. என்ன தாத்தா, உங்களுடைய உடலுடைய ரகசியம் என்ன தாத்தா? சொல்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு நல்ல உணவை கொடுத்தார்கள், வலிமையான உணவை கொடுத்தார்கள். கண்ணை தன் இமைகள் காப்பதைப் போல என்னை என் தாய் காத்து கொண்டு வந்தார்கள். ஆமாம் தாத்தா. உங்களுக்கு உங்களுக்கு காலையில் என்ன உணவு கொடுப்பாங்க தாத்தா? எழுந்தவுடன் நான் எழுந்த உடனே முட்டை கொடுப்பார்கள். முட்டை நாட்டு முட்டை. என்னுடைய வீட்டில் கோழிகள் நிறையா இருந்தது. நாட்டு முட்டை ஓரளவு கிடைத்தது. அதை ஒரு முட்டையை எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு அதை முட்டையை உடைத்து அந்த முட்டையை நன்றாக கலக்குவார்கள். இப்படி கலக்கிட்டு ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் பால், நல்ல பசும் பால், எல்லாமே நல்ல பால் தான். அந்த பாலை ஒரு கிளாஸ் அளவில் எடுத்து அது நன்றாக கொதிக்க வைப்பார்கள். கொதிக்க வைத்து தேவையான அளவு சர்க்கரையை போடுவார்கள். அப்புறம் அந்த முட்டையை ஒடித்து கலக்கி வைத்திருந்தார்கள் அல்லவா, அந்த முட்டையை இந்த டம்ளரில் போட்டு பாலையும் முட்டையும் போட்டு நன்றாக கலக்குவார்கள். விதவிதன்னு இருக்கும். அதை சர்க்கரையை சொன்னா எனக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு நன்றாக கலக்குவார்கள். கலக்கிட்டு கொடுப்பார்கள். அதை தினமும் எனக்கு கொடுப்பார்கள். அந்த முட்டையை கலக்கிய பாலோடு இனிப்பை சேர்த்து எனக்கு கொடுப்பார்கள். நான் தினமும் ஒரு கிளாஸ் முட்டை பால் குடிப்பேன். தாத்தா, ஆமாம் தாத்தா. அதான் தாத்தா பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. அப்புறம் என்னை நல்ல நடக்க வைப்பார்கள். ஓடி விளையாட சொல்வார்கள். விளையாட போகிறதுக்கு முன்னே முன்னெச்சரிக்கையாக அந்த ராத்திரிலேயே தூங்கிறதுக்கு முன்னே இந்த பச்சை கடலை இருக்குது இல்லையா, மூக்கு கடலை என்று சொல்லுவார்கள். மூக்கு கடலை, நாக்கு கடலை தாத்தா. மூக்கு கடலை, இந்த மூக்கு இல்லை, அந்த கடலைக்கு பேர் மூக்கு கடலை சொல்லுவாங்க. பொட்டு கடலைன்னு சொல்லுவார்கள். அது பச்சையாக இருக்குது. அந்த இரவு படுக்க போவதற்கு முன்னே அதை ஒரு தண்ணீரில் ஊற வைத்து விடுவார்கள். ஊற வைத்த பிறகு காலையில் எழுந்து ஒரு 100 கிராம் அளவில் தான், ஒரு 100 கிராம் அளவில் அதை அந்த பச்சைக்கு மூக்கு கடலை, பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க, அது உடைத்தது பதம் பண்ணிவிட்டது. இது பச்சை கடலை. நல்லா வேக வைத்து அதை பச்சையாக உண்பதற்கு கொடுப்பார்கள். அதை பச்சையாக சாப்பிடுவேன். சமைக்க மாட்டார்கள், அதை அப்படியே கொடுப்பார்கள். கொடுத்து சாப்பிட வச்சுட்டு சரி அந்த போய்ட்டு அந்த அதெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு என்னை நடக்க வைப்பார்கள். நான் நடந்து விட்டு வீட்டுக்கு வருவேன். போகும்போது அந்த பச்சை கடையில் நான் சாப்பிட்டுட்டு நன்றாக உடற்பயிற்சி மாதிரி செய்துட்டு அந்த பாலையும் முட்டையும் கொடுப்பார்கள். இதை வெகு நாளாக நான் சாப்பிட்டு வந்தேன். என்னுடைய
நீங்கள் கேட்டதற்காக நான் சொல்லுகிறேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவோ, நீங்கள் ரிச் ஃபுட்டு சாப்பிட்டதாகவோ நான் காட்டிக்கொள்வதற்காக, தெரிவித்துக் கொள்வதற்காக நான் சொல்லவில்லை. தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கேட்டீங்களே, அதோடு என்னுடைய தாத்தாவின் அறிவுரையாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சை முட்டை, காய வைத்த கொதிக்க வைத்த பால், சிறிதளவு தேவையான அளவு சர்க்கரை, இதை போட்டு தினமும் குடியுங்கள். அப்புறம் இந்த பச்சை கடலையை இரவு மாலை நேரத்தில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை ஓரளவு சாப்பிடுங்கள். சமைக்கக்கூடாது, பச்சையாக இருக்க வேண்டும். அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதை நான் சாப்பிடுவேன். ஒருவேளை அதனுடைய காரணமாகவோ என்னவோ நான் ஓரளவு வலிமையாக இருக்கிறேன். ஆமாம் சொல்லுங்கள். ஓகே சொல்லுங்கள் தாத்தா. நான் இப்பயே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அன்றைக்கி முட்டை பால் கொடுக்கறதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பச்சை கடலையை ஊற வச்சு சாப்பிட கொடுக்க சொல்லி கேட்குறேன். எங்கள் அம்மா நான் சொன்னோன்னே கேட்குவாங்க. உங்கள் அம்மாவை போல் தான் எங்கள் அம்மாவும் என்னை கண்ணை இமை காப்பது போல் காத்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் சொல்வது கூட, நீ சொல்வதை நாங்கள் என்னுடைய அம்மாவிடம் கேட்டால் அது உண்மையிலேயே எனக்கு உடலுக்கு பாதுகாப்பதா என்று தெரிந்து கொண்டு அவர்கள் கொடுப்பார்கள். நாங்கள் எங்கள் அம்மாவிடம் கேட்கிறோம். தாத்தா, ஓகே தாத்தா, இன்னும் வேறு ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே டோய்.